தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையீர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். இன்னைக்கு கார்த்திகை திருநாள். அனைவருக்கும் கார்த்திகை தீப ஒளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரது இல்லங்களிலும் ஒளி வெள்ளம் பிரகாசிக்கட்டும். நண்பர்களே, இன்றைய சூழ்நிலையில் நம்மை ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய அறிக்கைகள், பிறரை அவதூறு செய்யும் சூழ்நிலைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. சமீபத்தில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை அவதூறாக பேசினார்கள். ஒருத்தர் சொன்னார் அவர் நாடாரே இல்லை என்றார். இன்னொருத்தர் அவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு கூட வழி இல்லைன்னாரு. இன்னொருத்தர் இப்போ புதுசாக சொல்லியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி நமது தமிழகத்தில் தேசிய சிந்தனையோடு வாழ்ந்த அனைவரையும் ஜாதி வட்டத்துக்குள் சுருக்கி ஒருவருக்கு ஒருவர் அறிக்கைகளை விட்டு ஜாதி மோதல்களை அதிகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜாதியை ஒழிப்போம் என்றவர்களுடைய காலத்தில்தான் இன்று ஜாதி துவேஷம் மிக அதிகமாக இருக்கிறது. உடனே ஏதாவது ஒரு அறிக்கை என்றால் உடனே ஜாதி மோதல் தான். இதை சிலர் எதிர்பார்க்கிறார்கள். அதை நாம் நிறைவேற்றி தருகிறோம். அதான் உண்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவன் தன்மானத்தோடு வாழ்ந்துவிடக்கூடாது என்பதில் செயல்பாடுகள் இருக்கிறது. அதை நாம் வலுவாக்கி கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. எவனாவது இந்த நாட்டில் தேசியம், நீதி, நேர்மை என்று பேசிவிட்டால் அவரை ரவுண்டு கட்டி அடிப்பதற்கு தீய சக்திகள் தயாராக இருக்கிறது. ரொம்ப வேதனையா இருக்கு. எதையாவது ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று முனைப்பு காட்டுபவர்களை அவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள். எல்லாத்துக்கும் பணம். நீ இதை பேசுறியா, உனக்கு இவ்வளவு. நீ இதை செய்யறியா, உனக்கு இவ்வளவு. நீ அவனை ஒன்று சேர விடாம ஆக்குறியா, உனக்கு இத்தனை கோடி. அவனை நிற்க வச்சா, சின்ன தேர்தலில் நிற்க வச்சா தோக்கடிப்பியா, உனக்கு இத்தனை கோடி. பணம் பணம் பணம். ஆமாம், இந்த பணம் இவனுக்கு எப்படி வந்தது? சர்க்கார் இருக்குல்ல, கவர்மெண்ட் இருக்குல்ல, அதிகாரி இருக்கான்ல, அந்த அதிகாரிகள்லாம் சிபிஐ இருக்குது, அந்த இருக்குது. ஒரு சாதாரண ஆளுக்கு எப்படி இந்த பணம் வந்ததுன்னு விசாரணை பண்ண மாட்டாங்களா? அதுக்கு நடவடிக்கை கிடையாதா? 500 வாங்கினான் அரசு ஊழியர் கைது, செய்தியை படிக்கிறோம். 5000 கோடி வாங்கினான் அரசியல்வாதி கைது, ஒரு செய்தி வர மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒரு இதில் காய் நகர்த்தல் இருக்குது. அது தமிழ்நாட்டு அரசியல் தான் இவ்வளோ மோசமாக இருக்குது. வேற எங்கேயுமே இப்படிலாம் கிடையாது. ரொம்ப மோசமாக இருக்கு. இதிலிருந்து நாம் விழிப்படையணும். நல்லதை சொல்கிறவனுக்கு ஆதரிக்கணுங்க. ஆமாம், நல்லதை சொல்கிறவனை ஆதரிக்கணும். நான் இப்போ போடுறோம், வாட்ஸ்அப்பில் போடுறோம், ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அவனை அடிப்பேன், கொத்துவேன், வெட்டுவேன். எவனாவது பேசுவான் மேடையில், உடனே அவனை கேவலப்படுத்துறது. அவன் என்ன அவன் அப்படி பேசுகிறான், அவன் என்ன அப்படி அலைகிறான், பேக்ரவுண்டு சரி, இப்படி அடுத்தவனை காட்டி கொடுத்துட்டாச்சுன்னா அப்புறம் ஒன்றே பேசாமல் என்ன செய்வான்? உன் நிலை உணரணும். எவனாக இருந்தா என்ன, உன் நிலை உணரணும். இவன் இதை செய்வானா அதை செய்வானான்னு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும்.
எதுவுமே கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. அப்புறம் பேசாமல் என்ன செய்வான்? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வக்கரபுரத்தில் இருக்கிறவனும் இருக்கான், இல்லாதவனும் இருக்கான். இருக்கிறவன் அவனை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கான், இல்லாதவன் அவன் எவ்வளோ தருவான்னு நினைக்கான். அதுதான் பிறகு சூடு சொரணை ஒரு புடலங்காயும் கிடையாது. பேச வேண்டியது, ஏச வேண்டியது, ஒன்றுக்கும் வழி இல்லைன்னா அவனை பற்றி தெரியாதா அப்படிங்கிற வேண்டியது. இப்படிலாம் ஒரு மோசமான கலாச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கு. எதில் போகும்போது தெரியல. இன்றைக்கி கார்த்திகை தீபம், எதையோ ஆரம்பித்து எதையோ பேசிட்டேன். ஆனால் இதை சொல்லத்தான் செய்யணும். இன்றைக்கி கார்த்திகை தீபம். எங்கள் கோயில்கிட்ட ஓலை வெட்டி போட்டிருக்கு, பனை ஓலை. அப்போ 4-5 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். திருவண்ணாமலையில் நெய் தீபம், திருப்பரங்குன்றத்தில் நீ தீபம், நீங்கள் மட்டும் காபோல தீபம் ஏற்றுறீங்களான்னு வந்து கேட்டார் என்கிட்ட. அன்றைக்கி என்ன இருந்ததோ அதை வச்சு நம்ம ஏற்றினோம். நம்மகிட்ட அன்றைக்கி பனைமரம் இருந்தது, ஓலை இருந்தது, அதை வச்சு ஏற்றினோம். இப்போ இதில் என்ன கெட்டு போச்சு? நெய் இருக்கிறவன் நெய் வச்சு ஏற்றுறான். இன்றைக்கி அப்படி இல்லை. அந்த பனைமரத்தையே அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கான். பைனியே கிடைக்க மாட்டேங்கி, கருப்பட்டி கிடைக்க மாட்டேங்கி, கிடைச்சாலும் கலப்படம். என்னைக்கு நல்லது செய்ய போகிறோமோ, என்னைக்கு விழிப்புணர்வு கிடைக்க போதோ பார்ப்போம், சிந்திப்போம். நம்ம உழைப்புக்கு பயன் கிடைக்குதான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.